கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ரிச்சர்ட் கிளீசன் அப்படிங்கிற ஒரு பிளேயரை சிஎஸ்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா சைன் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். ஓகே, அண்ட் நிறைய பேர் அந்த வீடியோ கீழே வந்து நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. அதுல முக்கியமான ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து சிஎஸ்கே ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க, சிஎஸ்கேயோட பேட்டிங்கை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கலாம், இன்னும் ஒரு சில பிளேயர்ஸை எடுத்திருக்கலாம், ஏதாவது ஒரு நல்ல பிளேயரை பார்த்து வாங்கியிருக்கலாம், லியூ டி போலி அவரை கூட ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க. அட் த சேம் டைம் சோஷியல் மீடியாலையுமே வந்து சிஎஸ்கே அவ்வளோ பவுலர்ஸ் இருக்காங்க, எதுக்கு வந்து ரிச்சர்ட் கிளீசன் எடுத்தாங்கிற கேள்வியும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஓகே, டெவான் கான்வேயோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் ரிச்சர்ட் கிளீசன் எடுத்திருக்காங்க. 50 லட்ச ரூபாய் கொடுத்து எடுத்திருக்காங்க. 36 வயசு ஆகிற ஒரு பிளேயர், இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஓகே, இவரை எடுத்ததுக்கான 3 முக்கியமான ரீசனை ஸ்போர்ட்ஸ் கேடா வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ரீசன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பேசலாம். ஃபர்ஸ்ட்லி வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, முஸ்தபிசூர் ரஹ்மான் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா வர்ற மே 1 நடக்க போகிற பஞ்சாப் மேட்சுக்கு அப்புறம் வந்து சிஎஸ்கேல ஆட மாட்டாரு. ஏன்னா அவர் வந்து ஜிம்பாப்வே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டூர் ஒன்று பண்றாங்க, T20 சீரிஸ் வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி பங்களாதேஷோட. அதுல வந்து பாத்தீங்கன்னா இவரோட பேர் வந்து ஸ்குவாட்ல இருக்கு. ஸோ பங்களாதேஷ் போர்டு ஆல்ரெடி சொல்லி தான் அனுப்பிச்சாங்க, ஐபிஎல் வந்து நீ போனாலும் மேல வந்து திரும்பி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சீரிஸ் மே 3 ஆரம்பிக்க போகுது. ஸோ அந்த சீரிஸுக்கு வந்து முஸ்தபிசூர் போறதுனால இன்கேஸ் சிஎஸ்கே பிளே ஆஃப் போனாலும் இல்லை இன்னும் இருக்கிற ஒரு சில மேட்சஸ்ல அவங்களால விளையாட முடியாது முஸ்தபிசூரை வச்சு. ஸோ மேபி அவரோட அந்த ஒரு இடத்த நிரப்புறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிச்சர்ட் கிளீசனை வந்து உள்ள கொண்டு வந்திருக்கலாம். ரிச்சர்ட் கிளீசன் ஒரு நல்ல ஸ்பீட் போடக்கூடிய ஒரு பவுலர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா முஸ்தபிசூர் இடத்தை நிரப்புவாரு. அது இந்த சீசன் முஸ்தபிசூர் எக்ஸ்ட்ரானரியா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு சிஎஸ்கேக்காக. அப்படிங்கிற பட்சத்தில் டெஃபினெட்லி வந்து அவரோட இழப்பை கண்டிப்பா சரி கட்டுறதுக்கு ஒரு நல்ல பவுலர் வேணும், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை எடுத்துட்டு வந்திருக்கலாம். அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு சூப்பரான விஷயம் வந்து இவரோட இன்க்ளூஷன் வந்து சிஎஸ்கேயோட ஃபேஸ் அட்டாக்கு ஒரு புது டைமென்ஷனை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ரிச்சர்ட் கிளீசன் பொதுவாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கட்டிங் எட்ஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா போடக்கூடிய பவுலர், நிறைய பவுன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சு ஏத்தக்கூடிய பவுலர், அட் தி சேம் டைம் யாக்கர்ஸ் டெலிவர் பண்ணக்கூடிய பவுலர். ஓகே, சோ சிஎஸ்கேல இருக்கிற தீபக் சகர், ஷர்துல் தக்கூர், முகேஷ் சௌத்ரி, துஷார் தேஷ்பாண்டே இது மாதிரி பவுலர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா அந்த ஸ்விங் அண்ட் ஸ்லோவர் டெலிவரிஸை வச்சு அட்டாக் பண்ணக்கூடிய ஒருத்தங்க. ஓகே, சோ பதீரானா அண்ட் நம்மளோட ஃபிஸ் இவங்க 2 பேரும் தான் கொஞ்சம் ஃபேஸ் வேரியேஷன் காட்டுவாங்க, நிறைய கட்டர்ஸ் போடுவாங்க, யாக்கர்ஸ் போடுவாங்க. ஓகேவா, சோ இவங்கள மாதிரி பிளேயர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரிச்சர்ட் கிளீசன். சோ ரிச்சர்ட் கிளீசன் உள்ள வர்றப்போ நிறைய என்ன ஆகும் அப்படின்னா பவுலிங் வேரியேஷன்ஸ் வந்து சிஎஸ்கேல வந்து கிடைக்கும். நிறைய பவுன்ஸ் போடக்கூடிய ஒருத்தர், நிறைய யாக்கர்ஸ் டெலிவர் பண்ணக்கூடிய ஒருத்தர், நிறைய ஃபுல் லென்த்ல பால வச்சு அடிக்கக்கூடிய ஒருத்தர். ஓகே, அதே நேரத்தில் இவரோட ஃபேஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். 150க்கு மேல போடக்கூடிய ஒரு பவுலர், 160 கூட டச் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், அண்ட் ஒரு சின்ன இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு, அதனால ஒரு 150 155 போடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அன்பிரிடிக்டபிளா இருக்கும் கண்டிப்பா நிறைய இந்தியன் பேட்டர்ஸுக்கு. ஏன்னா இவர் நிறைய விளையாண்டுருக்க மாட்டாங்க, அண்ட் யாக்கர்ஸ் டெலிவர் பண்றதுல ஒரு பக்காவான ஆளு அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். ஓகே, அண்ட் இதுக்கு முன்னாடியே ரிஷப் பண்ட், ரோஹித் சர்மா, விராட் கோலி மாதிரி விக்கெட்ஸ் வந்து இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா இந்தியா விளையாண்டப்ப எடுத்திருக்காரு. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர். அடுத்தபடியா கிளீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரூவன் T20 பெர்ஃபார்மர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரிச்சர்ட் கிளீசன் வந்து ஒரு 6 T20 இன்டர்நேஷனல் இங்கிலாந்துக்காக ஆடி இருக்காரு. ஓகே, பட் ஆனா அது மட்டும் இல்லாமல் அவரோட வயசு இப்ப 36 இல்லையா. ஸோ அவர் வந்து நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரான்சைஸ் கிரிக்கெட், டொமஸ்டிக் கிரிக்கெட்லாம் பயங்கரமா ஆடி இருக்காரு. அண்ட் இதை தாண்டி அவரோட நம்பர்ஸ் T20ல பவுலிங்ல பாத்தீங்கன்னா அவரோட எக்கனாமி வந்து கிட்டத்தட்ட 9க்கு கீழே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஒரு நல்ல ப்ரூவன் T20 பெர்ஃபார்மர் தான். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர் பிளேயை தாண்டிட்டாங்க அப்படின்னா அந்த மிடில் ஓவர்ஸ்ல சமையா இவரை வச்சு மூவ் பண்ணலாம். அங்க இவரோட எக்கனாமி வந்து பாத்தீங்கன்னா 7 தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா வேர்ல்டோட நிறைய T20 லீக்ஸ்லயும் வந்து ஆடிட்டு இருக்காரு. குறிப்பா BBL ஆடுறாரு, அதுக்கப்புறம் பங்களாதேஷ் பிரீமியர் லீக் ஆடுறாரு, SA20ல ஆடுறாரு, 100ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இடங்கள்ல போய் விளையாடுறாரு. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல 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 ஆடானா இருக்கிறாரு சிஎஸ்கேக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த 3 முக்கியமான ரீசன்ஸ் தான் இவரை எடுக்கிறதுக்கான காரணம். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவரை உள்ள கொண்டுட்டு வந்து 11ல விளையாடலாமா, எப்படி இருக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.